ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாம். நேற்று சண்டே இல்லைங்களா, மசாலா அரைக்கிற வேலை நிறையா இருக்கும் இல்லைங்களா. மசாலா அரைக்கலாம், இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி எடுத்து வச்சேங்க. வச்ச உடனே டம்மால்னு வெடித்து காயில் போயிடுச்சுங்க. ஒன்றுமே புரியல. சரி அப்படியே ஒரு ஒன்றும் பாதியமாக தான் இஞ்சி பூண்டு மசிஞ்சு போயிருந்தது. உடனே சரி கொஞ்சம் கையாலே தட்டி எடுத்து குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் துருவி வச்சேன். தேங்காய் அரைக்க முடியல, தேங்காய் அரைச்சி ஊற்றாமே குழம்பையும் வச்சுட்டேன். நம்ம கிச்சனில் மெயினாக தேவைப்படுற ஒரு பொருள் பார்த்தா மிக்ஸி கூட தான். ஏதாவது ஒரு பேஸ்ட் அரைக்கணும், இல்லை ஒரு மசாலா அரைக்கணும், சட்னி அரைக்கணும்னா நமக்கு இது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் வந்த உடனே என்ன பண்ணேன், இது நேற்றே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். கருவேப்பிலை துவையல் வந்ததுமே மிக்ஸி ஜாரெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு துவையல் அரைச்சி தாளித்து எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் மதியம் லஞ்சுக்கு சாம்பார் வச்சுட்டு முட்டை ஆம்லேட் போட்டுட்டு சாதம் வச்சுட்டு மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை துவையல் வச்சு மதியம் லஞ்சையும் முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் முடிச்சாச்சு. இன்றைக்கி காயெல்லாம் இருந்துச்சு, சமைக்க நேரம் இல்லை, உடம்பும் முடியல. அதனால் மாவு அரைக்கிற வேலைலாம் இருந்துச்சுங்களா. சரி அந்த வேலைலாம் இருக்கிறப்ப நம்ம ஹெவியாக லஞ்சு சமைச்சிட்டு இருந்தால் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு முடியாத நேரத்தில் அப்படியே கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு மாவையும் சைட் பை சைடு அரைச்சி முடிச்சுட்டு ஒரு 2 மணிக்கு மேலே தான் புது துணியெல்லாம் எப்பயுமே சாஃப்ட் வாஷ்ன்ட்டு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதில் தான் போட்டு நான் வாஷ் பண்ணுவேன். வாஷ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வாஷ். அது கம்ஃபர்ட் லிக்விடை ஊற்றி கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். வச்சுட்டேன்னா அது அந்தளவுக்கு துணி ஃபேட் ஆகாது, கலரும் அப்படியே நல்லாயிருக்கும். அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பலாப்பழம் கொடுத்து விட்டுருந்தாங்க, பெரிய பழங்க நல்லா. அதை எடுத்துகிட்டு சரி வெயில் நல்லா அப்போ தான் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க போல இருக்கு, ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. வந்ததுமே எனக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை சரி வெயிலில் போட்டு பழுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் போட்டுட்டு அப்புறம் சாப்பாடையும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கே மணி 3 ஆயிடுச்சு. எனக்கு பாப்பாவும் தம்பிக்கும் சாப்பாடு கொடுத்துட்டேன், அவங்க சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மணி ஒரு 5:30 ஆயிடுச்சு. இன்றைக்கி 5:30 மணிக்கு மேலே கொஞ்சமாக டீ போட்டு குடிச்சிட்டு பாப்பா பசிக்குதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு மேகி கேட்டிருந்தாங்க பாப்பாவும் தம்பியும். ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை அப்படின்றதுனால மேகி இருந்துச்சு, ஒரு பேக்கெட் எடுத்து 2 பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். அப்புறம் மதியம் லஞ்சுக்கு கொஞ்சம் மாம்பழம் கட் பண்ணி வச்சுருந்தோமா, அதையும் கொடுத்து விட்டேன். அதையும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பி விளையாட போயிட்டாங்க. பாப்பா ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு டியூஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு டின்னருக்கு சாம்பார் தோசை தான் ரெடி பண்ணணும். இன்றைக்கி டே நமக்கு இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.